இப்போ நீங்கள் இந்த வீடை பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. நெசமாக தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு விஷயம் இருக்குது. விஷயத்தோடு இந்த வீடை கட்டியிருக்காங்க. ஏன்னா 30க்கு 65 சைஸ் பிளாட் இந்த வீட்டோட பிளாட்டு. 5.6 சென்ட் லேண்டு, ரோடு உள்பட 30 அடி தார் ரோடு இன்றைக்கி தான் போட்டு முடிச்சிருக்காங்க. இந்த வீடு 4 பெட்ரூம் வீடுங்க. எப்படி 4 பெட்ரூமு உள்ள நுழைஞ்சனே உங்களுக்கு 3 கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய பார்க்கிங் சைஸ் கொடுத்துருக்காங்க. போதாதா? ஒரு பெரிய கார், பெரிய வேனே நிப்பாட்டிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. 2 பக்கமும் உங்களுக்கு காம்பவுண்ட் சார் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றி போய் வந்துக்கலாம். இப்போ நம்ம ஹாலுக்கு போகிறோம். உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். 16க்கு 20 சைஸ் ஹாலு, டைனிங்கு 10க்கு 15 சைஸு. சரிங்களா? என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா, சூப்பராக காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கும். ஃபால் சீலிங்கெல்லாம் போட்டு அட்ராக்ஷனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க, வித் ஓப்பன் கிச்சன். இப்போலாம் ட்ரெண்டிங் ஓப்பன் கிச்சன் தான். யார் மறைச்சி மூடி வச்சுக்கிட்டு இருக்கா? தேவையான நம்ம பார்ட்டிஷன் போட்டு செஞ்சுக்கலாம். மாடுலர் கிச்சனு வித் RO வந்துடும். ஃபேபர் சிம்னி போட்டிருக்காங்க. ஸோ இந்த டோர்ஸ்லாம் பொறுத்தவரை நீங்கள் திறக்கணும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். 10க்கு 10 சைஸ் கிச்சனு, டைனிங்கு 10க்கு 15. இங்கே ஒரு வாஷ் பேசின் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலி டேபிள் போட்டு ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்லாம். ஹாலில் உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது பூஜை ரூமுங்க. சரிங்களா? இப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம்ங்க. இப்போ ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய காற்று அப்படி நேர ரூம் வழியாக பின்பக்கம் வெளியில் போயிடணும். அதுதான் அழகு. இந்த பெட்ரூம்க்கு உண்டான அட்டாச் பாத்ரூம். அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு ஏசி டிவி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஸ்லைடிங் டோரு. திறந்தா இடிக்கும் அந்த ஒரு டென்ஷனே தேவையில்லை. நீங்கள் பாட்டு இருக்கலாம், திறந்துக்கலாம். ஸ்லைடிங் டோர் தான். பக்கா வாஸ்து கம்ப்ளைண்ட்டுங்க. இப்போ நம்ம மாடிக்கு போயிடுவோமா? மாடியே உங்களுக்கு ஹை சீலிங்கில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே போனோடனே உங்களுக்கு 3 பெட்ரூம் இருக்குங்க. சரிப்பா, எனக்கு 4 பெட்ரூம் தேவையில்லை, 3 பெட்ரூம் போதும், ஒரு ஹோம் தேட்டர்னா தாராளமாக இந்த ரூம் நீங்கள் ஹோம் தேட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. 4 பெட்ரூம் ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை ஹோம் தேட்டர் தேவைன்னா இந்த பெட்ரூமை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே ஒரு லாஃப்ட் இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ராயலாகவும் ஃபஸ்ட் கிளாஸாகவும் இருக்கும். இது ஒரு கிட்ஸ் ரூம் மாதிரி தான். இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, சொல்லவா? வெயிட் அண்ட் சி. ஸோ எல்லா ரூம்லேயும் உங்களுக்கு கபோர்டு, வார்ட்ரோப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏசி டிவி ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்ன தெரியுமா? பொறுங்க, வாங்க போய் பார்ப்போம். சேஃப்டி கிரில் கேட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. என்னவா இருக்கும்? அடேங்க அப்பா, பிக்கஸ்ட் பால்கனிங்க. 11க்கு 20 சைஸ் பால்கனி. காத்தோட்டமாக இருக்கும். ஈவினிங் டைம் ஆகிட்டா மேலே உட்காந்து நீங்கள் சேரு டேபிளும் போட்டு ஒரு காஃபி கேஃப் மாதிரி உட்காந்து ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்லாம், பேசலாம், பாட்டு கேட்கலாம். தார் ரோடு போட்டு முடிச்சிருக்காங்க. ஏரியா கண்ணாடி மாதிரி தக மின்னுதுங்க. உங்களுக்கு மழை தண்ணி பெஞ்சாலும் உங்களுக்கு இந்த பால்கனியில் விழுகாது. அப்படியே விழுந்தாலும் என்ன ஆகும்னா, இந்த பக்கம் ஒரு ஓவர்ஃப்ளோ வச்சுருக்காங்க, அவுட்லெட்டு. அது வழியாக போயிடும். ஏரியா ஜம்முன்னு ஏரியாங்க. இங்கேருந்து உங்களுக்கு சூர்யா நகர் பக்கம்தான். சூர்யா நகர் போயிடலாம். கடச்சனேந்தர்லேருந்து ஊமூச்சிக்குள்ளே போகிற ரோட்டில் தான் இந்த வீடு இருக்குது. இது மொட்டை மாடிக்கு போகிற பாதை. இந்த வந்துட்டோம் நம்ம மொட்டை மாடிக்கு. அம்சமான ஏரியாங்க. என்ன, உங்களுக்கு ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஹவுசஸ் இருக்குது. கவலையே தேவையில்லை. உங்களுக்கு இந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடித்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது ஒரு மினி பால்கனி. அந்த நம்ம மெயின் பால்கனி பார்த்தோம்ல, அதுக்கு மேலே ஒரு மினி பால்கனி, இந்த பால்கனி. ஸோ சூப்பரான வீடு. அப்புறம் மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன, வீடு தரமான வீடு. 4 பெட்ரூம் தேவைப்படுது. 3 கார் நிப்பாட்டணும், 2 கார் நிப்பாட்டினாலும் தாராளமாக இந்த வீடு உங்களுக்கு ஏற்ற வீடு தான். கிழக்கு பார்த்த மாதிரி வீடு. ஓகே? எப்படி? ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸு. இது ஒரு 3வது பெட்ரூமு. ஸோ இங்கேயும் உங்களுக்கு டிவி வராது, ஏசி ப்ரொவிஷன்ஸ் வந்துடும். டிவி வேணும்னா செட் பண்ணி வச்சுக்கலாங்க. இங்கேயும் வார்ட்ரோப், கபோர்ட்ஸு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அட்டாச் பாத்ரூமு. எல்லா ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இன்டீரியர் டிசைன் பக்காவாக பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன, ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால தான் நம்ம ஆட்கள் உள்ள வேலை பார்த்துட்ருக்காங்க. வாங்க, ஏரியா ஜம்முன்னு ஏரியா, சூப்பரான வீடு, ஜம்முன்னு இருக்கலாம்.
உங்கள் வீட்டு ராஜகுமாரிக்கு ஏற்ற ராஜ வீடு தாங்க. ஆடி 18 வேறு வருது. வீடை ரெஜிஸ்டர் பண்ணுற தயாராக இருக்கீங்களா? இந்த வீடு 1,67,00,000 சொல்கிறாங்க. வாங்க பார்த்துக்கலாம், பேசிக்கலாம்.